அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தரம் 11 மாணவர்களிட கடைசியாக தரப்பட்ட வினாப்பத்திரம் படித்திறன் வெட்டுத்துண்டு மற்றும் பின்னங்கள் சுருக்குதல் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று தரலாம் என்று நினைக்கிறேன். நேரடியாக வினாப்பத்திரத்துக்குள்ளே செல்வோம். உங்களுக்கு வழங்கப்பட்ட வினாப்பத்திரம் தான் இது. இதில் ஒவ்வொரு வினாவாக இப்போ தெளிவான விளக்கம் ஒன்று தரத்துக்கு முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முதலாவது வினா படித்திறன் வெட்டுத்துண்டு காண்றது, படித்திறன் காண்றதுக்கான வாய்ப்பாடும் மற்றும் படித்திறனுக்குரிய சாம்பாடும். ஆறுமோர் நேர்கோட்டு சாம்பாடு y = mx/c என்ற வடிவில் அழைக்கப்படும். இதில் mன்றது புள்ளிகள் படித்திறன் கிரேடியன், cன்றது வெட்டுத்துண்டு இன்டர்செப்ட். ரைட். இந்த படித்திறன் எப்படி காண்ற, வெட்டுத்துண்டு எப்படி காண்றன்றதை தான் சொல்லித்தர போகிறேன். இதில் முதலாவது படித்திறனை காண்றதுக்கான வாய்ப்பாடு y2 - y1/x2 - x1, அதாவது y ஆல் கூறின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல் கூறின் வித்தியாசம். இந்த வாய்ப்பாட்டினூடாக எங்களுக்கு படித்திறன், அதாவது 2 ஆள்கூறு தரப்பட்டால் y ஆல் கூறுலேருந்து கழிச்சிறது, x ஆல் கூறுலேருந்து கழிச்சா எங்களுக்கு படித்திறனை காணலாம். வெட்டுத்துண்டை கண்டுபிடிக்கிறது தரப்பட்ட நேர்கோடானது நேரடியாக y அச்சை எந்த புள்ளியில் வெற்றோ அது வெட்டுத்துண்டு என அழைக்கப்படும். அப்படி இல்லைண்டா ஒரு ஆள்கூறு தந்தால் x ஆள்கூறு 0 இருந்தால் y ஆள்கூறோட பெருமானம் வெட்டுத்துண்டாகும். உதாரணத்துக்கு 0.5 என சொல்லப்பட்டால் x ஆள்கூறு 0, ஆகவே வெட்டுத்துண்டு c = 5. இவ்வளவுதான் வெட்டுத்துண்டு கண்டுபிடிச்சிட டெக்னிக். நேரடியாக வினாக்குள்ளே போய்த்து அந்த வினாவுடைய விடைகளை எப்படி எடுக்கிறன்றதை பார்ப்போம். உங்களோட முதலாவது வினாப்பத்திரம் படித்திறன் எப்படி கண்டுபிடிச்சிடன்றது கேட்டீங்க இல்லையா? அப்போ படித்திறனுக்குரிய வாய்ப்பாடு என்ன? m = y2 - y1/x2 - x1. இதன் வாய்ப்பாடு. இது பாடமீக்கும் y ஆள்கூறின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறின் வித்தியாசம். இப்போ ஒரு ஆள்கூறு செட் இதோட சந்திக்கு இதில் நாங்கள் எழுதிக்கிறோம். இப்போ 2 உண்டு, அடுத்தது 5 3. அப்போ இது x ஆள்கூறு, இது y ஆள்கூறு. இதை x1 y1 என்று எழுதிக்கோற லேசி. இது x ஆள்கூறு, y ஆள்கூறு, x2 y2. இப்போ m = y ஆள்கூறோட வித்தியாசம். முதலாவது y ஆள்கூறுலேருந்து பெரிய y ஆள்கூறுலேருந்து கழிச்சா லேசி. y2ன்ற யார் 3, y1ன்ற 1. அதுக்கு பிறகு மாற்றலை. இப்போ நீங்கள் முதலாவது இங்கே 3 எடுத்தால் 3க்குரிய x ஆள்கூறதுலேருந்து ஆரம்பிக்கணும். 5 கழிச்சணும், இங்கே யார் 2. ஆகவே m = 3ல் 1 போனால் 2, 5ல் 2 போனால் 3. ஆகவே முதலாம் கேள்விக்கு படித்திறன் 2ன் கீழ் 3, அதாவது y ஆள்கூறின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறின் வித்தியாசம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, ஆள்கூறு தரப்பட்டா சரியாக எக்ஸையும் வையும் போட்டுக்கோற. ஒரு ஆள்கூறில் முதலாவது எப்போவும் x ஆள்கூறு, ரெண்டாவது y ஆள்கூறு. ரைட். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். ரைட். ரெண்டாவது ஆள்கூறை பார்ப்போம். இப்போ 1, 5, 2, 4. இப்போ இது x y இல்லாட்டி x1 y1 x2 y2 இப்படியும் எடுக்கலாம். அப்போ வாய்ப்பாடு என்ன? y ஆள்கூற வித்தியாசம். இப்போ y ஆள்கூற வித்தியாசன்றக்குள்ள பொதுவாக நாங்கள் y ஆள்கூறு எடுக்கணும். பெரிய y ஆள்கூறுலேருந்து கழிச்சா எங்களுக்கு மறை பெருமானத்துலேருந்து தவிர்த்து கொள்ளலாம். அப்போ இதில் 5 தானே, அப்போ 5 எடுப்போம். இந்த வினாவில் 5லேருந்து அங்கே y ஆள்கூறு யார் 4. அதுக்கு பிறகு புள்ளிகள் 5 x ஆள்கூறு என்ன 1, அதுலேருந்து ஆரம்பிச்சணும். 1லேருந்து கழிச்சணும். அடுத்தது யார் 2. அதுக்கு பிறகு m = 5ல் 4 போனால் 1, 1ல் 2 போனால் சின்னத்துலேருந்து பெருசாக கழிச்சா எப்போ மறை, 1ல் 2 போனால் புள்ளிகள் 1. இல்லது வெவ்வேறு குறி, பெருசிலையும் சிறுசாக கழிச்சா 2ல் 1 கழிச்சா 1, 2 குறி மறைன்றதால் மறை 1. அப்போ 1ன் கீழ் 1ன்ற விட 1, மறைகிறதால ஒரு பெருக்கலோ வகுத்தலோ ஒரு இடத்துல மறை வந்தால் இறுதி விடையில் மறை வரும். ஆகவே ரெண்டாவது வினாவுக்கு விட மறை 1. மூன்றாவது வினாவை பார்ப்போம் புள்ளிகள். மூன்றாவது வினாவில் 6 4 சந்திக்கு இதை எடுக்கணும். y அச்சில் ஒரு இருந்தால் அது y ஆள்கூறு. அப்போ 2ன்ற y ஆள்கூறு. எங்களுக்கு தெரியும் இது நேர்கோடு y அச்சை வெட்டுறதுன்ற இது நிச்சயமாக வெட்டுத்துண்டு. ஆரம்பத்தில் சொன்னேன் வெட்டுத்துண்டுன்ற x ஆள்கூறு என்ன வைக்கும் 0.
அப்போ இது வந்து 0,2 இங்கே 6,4. இப்போ இது எக்ஸ் ஒய் அல்லது x1 y1 எக்ஸ் ஒய். அப்போ m7 y ஆல்கூறின் வித்தியாசம். y ஆல்கூறு யார் பெருசி 4. 4லேருந்து கழிச்சோணும் யாரை 2. 4க்குரிய எக்ஸ் ஆல்கூறு 6. 6லேருந்து கழிச்சோணும் 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய மாணவர்கள் இதை 2 எக்ஸுக்கு தான் கொடுக்குற. y அச்சை வெட்டுறது y ஆல்கூறு, y அச்சை வெட்டக்குள்ள எக்ஸ் ஆல்கூறு 0. ஆகவே m7 4ல் 2 கழிச்சா 2, 6ல் 0 போனால் 2, 6 0. இப்போ 2 கீழ் 6ன்றதை வச்சா பிள்ளை இது எளிய வடிவுக்கு மாற்றணும். 2ல் 2கள் ஒரு முறை, 6ல் 2கள் 3 முறை. ஆகவே படித்திறன் 1 கீழ் 3. படித்திறன் காண்ற ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று கிடைச்சிக்கொண்டு நினச்சிடுறேன். அடுத்த வினா புள்ளல் சாதாரணமாக வெட்டுத்துண்டு சாம்பாடை கேட்குற. அப்போ வெட்டுத்துண்டு 4வது வினா உண்டு 2,5 செல்கிற சாம்பாடை கேட்குற. அப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்யணும்டா y = mx/cயில் எம்மை கண்டுபிடிச்சணும். எப்படி கண்டுபிடிச்சிடண்டா ஒரு ஆள்கூறு தந்திக்கு வெட்டுத்துண்டு தந்திக்கு உண்டு. தரப்பட்ட ஆள்கூறு ஒன்று தந்திக்கலையே புள்ளல். அதில் 2ன்றது எக்ஸ், 5ன்றது y. இது இந்த சாம்பாட்டில் பிரதியிடணும். வைக்கு நேரையாக 5. இப்போ நாங்கள் எம்மை தான் கண்டுபிடிச்ச போகிறோம். எம் அப்படி எய்ப்பார் தர எக்ஸுக்கு நேரையாக 2. இதை சுருக்கிற புள்ளல் எப்படி 5 = 2m சக 1 கூட்டப்பட்ட ஒன்று இங்கே வந்தால் கழிக்கப்படும் 2m. அப்போ 2m = 4. ஆகவே m = எத்தனை வரும் புள்ளல் 2m 4ண்டா பெருக்கப்பட்ட இடங்களை போனால் வகுக்கப்படும் 4 கீழ் 2 வரும். 4 2ஆல் வகுத்த எத்தனை 2. ஆகவே m = எத்தனை 2. அப்போ m 2 தெரியும், c 1 தெரியும். படித்திறன் y = mx/c. இப்போ கண்டுபிடிச்ச 2 எம்முக்கு பதிலாகவும் வெட்டுத்துண்டு பதிலாக ஒன்றையும் போட்டு. அதாவது ஒரு ஆள்கூறும் வெட்டுத்துண்டும் தெரிஞ்சால் நீங்கள் y = mx/cன்ற சாம்பாட்டில் இந்த சியை பிரதியிடணும். ஆள்கூரை எக்ஸ் ஆள்கூறுக்கும் y ஆள்கூறுக்கும் பிரதியிட்டு நீங்கள் எம்மை கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த வினாவுக்கான ஐடியாவை. ரைட். அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க y = 3x சக 4ன்ற வடிவத்தில் இருந்தால் படித்திறன் என்ன வெட்டுத்துண்டு என்ன. எக்ஸுக்கு முன்னுக்கு அழிக்கிறது படித்திறன். ஆனால் y சமன்ற வடிவத்தில் ஈக்கணும். 2 வைண்டி இருந்தால் எழுதலாம். y சமன்ற வடிவத்தில் இருந்தால் தான் எக்ஸு முன்னுக்கு அழிகிற படித்திறன். அப்போ எக்ஸு முன்னுக்கு அழிகிற யார் 3 c 4. சில வேளை 2y = 3x சக 4 சொன்னாக்கரியம் m வந்து 3 எழுதினா பிள்ளை. இதை முழு சாம்பாட்டை 2ஆல் பிரிச்சுட்டு தான் y சமன்ற வடிவத்துக்கு எடுத்துட்டு தான் அந்த படித்திறன் வெட்டுத்துண்டு எழுதணும். அதாவது y = mx/c வடிவத்தில் இருந்தால் தான் m படித்திறன், c வெட்டுத்துண்டு. இறுதி வினா புள்ளல் 2, 0, 0,4. ரைட். இது எக்ஸ் ஒய். இப்போ எம்மை கண்டுபிடிச்ச சொல்கிற y ஆள்கூறு வித்தியாசம் 4 தானே பெருசி. 4லேருந்து 0. முதலாவது 4 எடுத்தால் எக்ஸ் ஆள்கூறு என்ன 0. அப்போ 0லேருந்து கழிச்சோனும் 2. நீங்கள் உங்களுக்கு நினச்ச மாதிரி 4லேருந்து 0, 2லேருந்து 0 மாறி கழிச்சலை. எந்த ஆள்கூறு y ஆள்கூறு எடுக்கிறோ அதோட எக்ஸ் ஆள்கூறில் தான் ஆரம்பிச்சணும். அப்போ m = 4ல் 0 போனால் 4, 0ல் 2, 0 கணக்கெடுக்கணும். அப்போ என்ன மிச்சம் மறை 2. ஆகவே 4 2ஆல் வகுத்தா 2. ஆரம்பத்தில் சொன்னேன் மறை வந்தால் இறுதி விடையில் என்ன வரும் மறை வரும். ஆகவே மறை 2. அப்போ m = மறை 2. அப்போ அந்த வினால் அடுத்து என்ன கேட்டிக்கிறாரு வெட்டுத்துண்டை கேட்டிக்கிறாரு. அப்போ 2, 0, 0,4. முதலாவது சொன்னேன் என்ன எக்ஸ் ஆள்கூறு 0 ஆகிக்கிறது y ஆரைக்கும் வெட்டுத்துண்டைக்கும். ஆகவே c = 4. இப்போ நேரடியாக வெட்டுத்துண்டு 4. எம்மை கண்டுபிடிச்சிட்டோம் புள்ளல் மறை 2. y = mx/c நேர்கோட்டு சாம்பாட்டு வடிவம். y = m பெருமானம் மறை 2 x c விட 4. ஆகவே நேர்கோட்டு சாம்பாடு y = மறை 2x 4. இது மாதிரி ஒரு ஆள்கூட்டு தளம் தான் வினால வர பாஸ் பேப்பரில் இருக்கும். இப்போ நேரடியாக படித்திறன் வெட்டுத்துண்டு சாம்பாடு எழுதுகிற வினாக்கள் எடுத்து செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செய்யல் மேய்க்கும்.
ரைட் புள்ள அச்சராணிதை பின்ன சுருக்கன்ற நிறைய வினா போட்டிக்கிறேன் இந்த வீடியோலையும். சுருக்கண்டா புள்ளகள் பெருக்கப்படா உங்களோட வடிவம் எளிய வடிவத்தில் ஈக்கணும். அதாவது முடிஞ்ச அளவு மேலேயும் கீழேயும் வெட்டக்கூடிய பெருமானம் இந்த வெட்டம் பாருங்க. 4ஐயும் 12ஐயும் வெட்டினா 3 முறை மீண்டும் 3 சுருக்கப்படும். ஆகவே இலக்கங்கள் எல்லாம் சுருக்கப்பட்டு மேலே மிச்சம் ஒன்று கட்டாயம் மேலே மிஞ்சா போடணும். நிறைய மாணவர்கள் எனக்கு விடை செஞ்சு அனுப்பினா மேலொண்டை போடலை. மேலொண்டு போட்டு கீழே என்ன மிச்சம் 10B. ஒன்றின் 10Bன்றதும் 10Bன்றதும் ஒன்று இல்லை. நல்லா விளைக்கிறணும் பிழை. மேலொண்டு வந்தால் கட்டாயம் போடணும். அதாவது பகுதி எண்ணில் ஒன்று வந்தால் விடலாம். தொகுதி எண்ணில் ஒன்று வந்தால் கட்டாயம் போடணும். ஆகவே 1/10 10Bன்றதான் முதலாவது வினாவுக்கு சரியான பதில். ரைட். 2வது வினா பார்ப்போம். 10/3x தர 9x/5y. அதாவது பின்னங்களில் வந்தாலும் சுருக்க முறை ஒன்று தான். என்ன செய்யணும்? பொதுவாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும் 5 மடங்கு. 5ஐயும் 10ஐயும் சுருக்கினா 2. அதுக்கு பிறகு பிள்ளைகள் 3ஐயும் 9ஐயும் சுருக்கலாம் 3. எக்ஸுன்ற அச்சராணி துருப்பு எக்ஸோட வெட்டிப்படும். அப்போ மேலிக்கிற 3 6. கீழிக்கிற எல்லாம் வெட்டிப்பட்டு மிச்சம் y. ஆகவே 2வது வினாவுக்கு விட 6/y. ரைட். 3வது வினாவை பார்ப்போம். 3வது வினா எப்படி வந்திருக்கு? 2x வர்க்கத்தின் கீழ் 14y தர 7y/4x. இலக்கத்தோடு அச்சராணி உறுப்போடு சுருக்குற. இப்போ 2ன்றது வந்து யாரோட சுருக்கப்படும்? 14ஓட சுருக்கம் 7. இப்போ மீண்டும் என்ன நடக்கும் புள்ளிகள்? 7ம் என்ன நடக்கும்? வெட்டிப்படும். yயோடு சுருக்கப்படும். அப்போ மேலே x வர்க்கம்ன்ற அர்த்தம் x தர x. அப்போ என்ன நடக்கும்? ஒரு எக்ஸோடு ஒரு எக்ஸ் வெட்டிப்படும். அப்போ மேலே எல்லா கனியும் வெட்டிப்பட்டாச்சு. மேலே மிச்சம் x. கீழே இந்த பகுதியில் எல்லாம் வெட்டிப்பட்டுட்டு கீழே மிச்சம் 4. ஆகவே விட x/4. அச்சராணித பின்னங்கள் பெருக்கல் வகுத்தல் வந்தாலும் சுருக்கிற முறை உண்டு. சுருக்கண்டு வந்தால் உங்களோட வடிவம் எளிய வடிவத்தில் வரணும். எளிய வடிவத்தில் வரலாண்டா நீங்கள் செஞ்சிக்கிறது பிழை. ரைட். 4வது வினாவை பார்ப்போம். 2a/15 9/5b. 2a/15 வகுத்தல் வந்த ஒரு வேலை செய்யணும் புள்ளல் பெருக்கலாக மாற்றணும். பெருக்கலாக மாற்றினா பின்னம் நிகர் மாறும். 5b மேலே போகும், கீழே 9 வரும். இதுக்கு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிற ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் இல்லையா? இப்போ 5 மடங்கு சுருக்கப்படும். எங்களுக்கு தெரியும் 3. வேறு சுருக்கக்கூடியதுக்கா இல்லை. அப்போ மேலே மிச்சம் 2ம் ஏயும் பியும் கீழே 3ம் 9. 9ம் 27. அப்போ விட என்ன? 2ab/27. ரைட். அடுத்த வினா பார்ப்போம் புள்ளல். 10x கீழே 3y வகுத்தல் 20x வர்க்கம் கீழே 4y. இப்போ என்ன செய்யணும்? நான் சொல்லி தந்த மாதிரி 10x/3y பெருக்கலாக மாறும். 4y மேலே போகும். 20x வர்க்கம் கீழே வரும். இப்போ என்ன செய்கிற புள்ளகள்? நாங்கள் இதை சுருக்கணும். எப்படி சுருக்கிற? yயோட சுருக்கப்படும். 10 மடங்கு 20 2. x வர்க்கத்தோடு வெட்டின x மிச்சம். மீண்டும் 2ஐயும் 4ஐயும் சுருக்கினா 2. அப்போ மேலே முழுமையாக 2 இருக்குது. மற்ற எல்லா கனியும் வெட்டிப்பட்டாச்சு. கீழே மிச்சம் யார்? 3ம் எக்ஸும். ஆகவே விட என்ன? 2/3x. ரைட் புள்ளகள். இறுதி வினாவை பார்ப்போம். m வர்க்கம் n/10 வகுத்தல் m வர்க்கம் n வர்க்கத்தின் கீழ் 5n. இது எப்படி சுருக்கிறன்ற பார்ப்போம். m வர்க்கம் n/10 என்ன நடக்கும்? வகுத்தல் வந்தால் என்ன செய்யணும்? பெருக்கலாக மாற்றி பின்னம் நிகர் மாறும். 5n மேலே போகும். m வர்க்கம் n வர்க்கம் கீழைக்கும். இப்போ என்ன செய்யணும்? சுருக்கிற. எப்படி சுருக்க? m வர்க்கத்தை பாருங்கள். ஒரே மாதிரிக்கிற கனியை வெட்டியாச்சு. 5 10 2 தடவை. n வர்க்கம் எண்ணில் வெட்டினா ஒரு எண் மிச்சம். இந்த எண் மேலிக்கிற எண்ணோடு வெட்டிப்படும். அப்போ மேலிக்கிற தொகுதி எண் எல்லாம் வெட்டிப்பட்டால் எங்களுக்கு சும்மா உடையலா மேலெல்லாம் வெட்டிப்பட்டால் ஒன்று மிச்சம். ஆகவே மேலே ஒன்று இருக்கிறேன்னு நினச்சிக்கிறோனும். கீழே இருக்கிற எல்லா கனியும் வெட்டிப்பட்டால் மிச்சம் 2. ஆகவே 1/2 2 என்ற விடை தான் வரணும். வெறுமனே 2 என்று போட்டால் இந்த விடையும் பிழை.
அநேகமாக அச்சரகணித பின்னம் பெருக்கல் வகுத்தல் மேலே என்ற வீடியோ தொகுப்பில் தனித்தனி தலைப்பிலையும் செஞ்சுக்கிறேன். இப்போ வேறையா இன்னமொரு முறையும் செஞ்சுக்கிறேன். இதை தெளிவாக பார்த்துட்டு இதில் இருக்கிற பாஸ் பேப்பரில் இருக்கிற தொடர்ச்சியான பயிற்சிகளை மேற்கொண்டு இதில் முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு அடுத்த ஒரு பேப்பரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் ரிஷாட் சார். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.